கடகராசி அன்பர்களுக்கான பராபவ வருஷத்துடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் இந்த பராபவ வருஷத்துடைய பொது பலன் பார்ப்போம். கடகராசியில் பார்த்தா கொஞ்சம் எதற்கும் அஞ்சாமல் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனை கொண்டவர்கள். எல்லாத்தையும் வர ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க. எதுக்கும் எவனை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்காமல் பயப்படாமல் தைரியமாக சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த கடகராசி அன்புகளுக்கு. அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் சிந்தித்து எதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் கடகராசி அன்புகள். உடைய கிரக நிலை பார்த்திங்கன்னா குடும்ப சார்ந்த கேது பகவான் இருக்கார். அஷ்டம ஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகு பகவான் இருக்காங்க. பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் சனி புதன் அருமையாக சனி பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. எடுத்த காரியங்களாக வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த 2 வருஷம் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்து சூரிய பகவான் இருக்கார். உடைய உயர்வுக்கு சுகமான உயர்வுக்கு சுக்கிரன் சூரியன் துணை புரிய போகிறாங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதனால் நல்ல ஒரு கிரக நிலையாக தான் உங்களுக்கு அமைஞ்சு பெற்றது. உங்களுக்கு குரு பார்வை பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக குரு வந்து துலாம் பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு, 9ஆம் பார்வை கும்பத்தை பார்க்கின்றார். சனியோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கின்றார் சனி பகவான், 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார் சனி பகவான், 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்றார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருஷத்துடைய பொது பலன் பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு இந்த நீண்ட நாள் மனசை வந்து ஊற்றினே இருந்த சில பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுங்க. முடிவா நிறைய விஷயம் முடிச்சுருப்பீங்க. அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ஆண்டு கண்டிப்பாக முடிப்பாங்க. இந்த பூர்வீக சொத்துலாம் நிறைய பேருக்கு முடியாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் முடிகிற போகுது. சரி, தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லாமலே இருந்திருக்கும், அதெல்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது. அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் பிரச்சனைகள்லாம் முடிக்கக்கூடிய அற்புதமான வருடமாக தமிழோட அமைப்போது. உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க. வடவடம் இல்லாமல் எல்லா முடிவும் மிக தெளிவாக எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய நபராகவும் வரும் அமைவது. உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் இருந்து வந்த காலதாமதங்கள் தடைகள் தாமதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் இருந்த தடைகள்லாம் விலக போகுது. இப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் இப்போ அமௌண்ட் நின்றோம், இன்கம் டேக்ஸ் பிரச்சனை அந்த இது நின்றோம், அது மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கி வர வேண்டிய பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரப்போகுது. உங்களுக்கு அரசு ரீதியில் சில காரியங்கள்லாம் ஆஃபீஸில் பேங்க் லோனை அப்ளை பண்ணுறீங்க, இல்லாத வேறு ஏதாவது இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக இல்லை ஏதாவது பர்மிஷனுக்காக பல அரசு சார்ந்ததுன்னா அந்த அரசு சார்ந்த விஷயங்கள் தடை இருந்தால் தடைகளாக நீங்கி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு முடிய போகுது. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களாம் அந்த முயற்சிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதோ விசாவை எல்லாமே தங்குத்தடை இல்லாமல் முடிச்சுட்டீங்க. அந்த வேலைக்கு போகக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு பார்த்து நிறைய கிளம்புனீங்க. சமூகத்தை கொஞ்சம் உயர் பொறுப்பில் இருக்கோம், யாரோ பெரிய மனுஷங்களுடைய பதவியில் உள்ளவங்களுடைய அறிவும் கிடைக்க போகுது. அறிவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. புதிய சொத்துக்கள் வாங்குன்ற போது கொஞ்சம் கவனமாக வாங்க. அதுக்கூட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கைவிட போகுது. மற்றபடி எந்த விதமான தடைகளில் உங்களுக்கு உடைய பயணங்கள்லாம் கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு லாபம். பயணம் வந்து ஒரு தொழில் சார்ந்து போனால் அந்த பயணத்தை வெற்றி கிடைக்க போது அந்த லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. குலதெய்வ பிரார்த்தனை தான் இருந்துச்சுன்னா அதை தயவு செய்து இந்த வருஷம் நிறைவேற்றுங்க. எதாவது வீடு இருந்தால் வீட்டில் நிறைவேற்றுங்க. நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் அந்த குலதெய்வமே உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக அமையும். நல்ல ஒரு சொல்லியிருப்பது கூட போது. உங்களுக்கு சில நுட்பமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க, நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் போது. உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை பற்றி விலகி போனாங்களோ, யாரெல்லாம் உங்களை பற்றி தேவையெல்லாம் பேசினாங்களோ எல்லாமே தானாக சரியாக யாரை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு மண்டையை உடச்சிக்க வேணாம். நீங்கள் ஒரு கடன் விஷயத்தை கொஞ்சம் விவேகமாக இருங்க. கடன் எதாக இருந்தால் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடன் வாங்காமல் இருந்தால் தேவைப்பட்டு நீங்கள் நஷ்டத்தை தேவையில்லாம் கொஞ்சம் கடன் வாங்குகிற விஷயத்திலும் கடன் கொடுக்கின்ற விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கொடுப்பதும் தவிர்த்துருங்க, வாங்குவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பு. இல்லை தேவையற்ற நஷ்டத்தை வரையத்தை ஏற்படக்கூடிய காலகட்டம் அமையும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம்னு பார்த்தா பொதுவங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன
பிரச்சனை சந்திக்கலாம். அந்த சூழல் கொஞ்சம் இறுக்கமான சூழல் தான். அது கொஞ்சம் மெல்ல மெல்ல தளர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன நிம்மதியை கண்டிப்பாக அந்த வருஷத்தில் கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த பராபவ வருஷம் அமைப்பது. உங்களுக்கு இது வரைக்கும் முடுங்கி கிடந்த சில திட்டங்கள்லாம் பழைய திட்டம் மீண்டும் நீங்கள் உயிர்த்தெடுத்து மீண்டும் திட்டம் திட்டி அதை ஒரு புத்துயிர் கொடுக்க போகிறீங்க. அந்த திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு வறட்சி பாய் செல்லக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு. அதே மாதிரி ஒரே தனிநபராக போராடி கஷ்டப்படாதீங்க. ஒரு கூட்டாளி ஆதரவு, நண்பர்கள் ஆதரவு, சக ஊழியர் ஆதரவு கொஞ்சம் பெறுங்க. தனியாக சாதிக்க முடியாது. தனிபுரம் தோப்பாகிறதுனால கொஞ்சம் உங்களுடைய சகோதர வழியில் சப்போர்ட்டோ, நண்பர்கள் சப்போர்ட்டோ, உடன் பணியாளர்கள் இது போல் சிலரை நீங்கள் சேர்த்துக்கொண்டு செய்கின்ற போது ஒரு பெரும் பலத்தோடு செய்ய முடியும். அது கொஞ்சம் செய்வது நல்லது உங்களுக்கு. அதேமாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்குகின்ற போது, ஆவணங்களை இதை கையாளுகின்ற போது கூடுதல் கவனமாக, கூடுதல் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. எதை இடம் வாங்குறீங்க, எதை கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, பணம் வாங்கினா கொஞ்சம் மிக கவனமாக இருங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகின்ற போதும் மிக கவனமாக கையாளுவது சிறப்பு உங்களுக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு நிமிஷம் அந்த உத்தேசம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கேற்ப என்ன வேலையோ அந்த வேலை உங்களுக்கு தேடி வருங்க. அது வீட்டிலேருந்து வராது. அவர் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எழுதுங்க, ஒரு இன்டர்வியூ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பண்ணிங்கலாம் தடையில்லாமல் டக்குன்னு போகலாம், எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணலாம், இன்டர்வியூ பாஸ் பண்ணலாம், வேலை கிடைக்கும். அதனால் முயற்சி பண்ண அந்த முயற்சி ஈஸியாக கடந்து சென்று பணியை செல்லக்கூடிய வாய்ப்பு இது உங்களுக்கு. பணித்தொகை நிலை அப்படி இடுபறியாக இருந்தாலும் உங்களுக்கு போனது சரியாக பண்ண உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் பெறக்கூடிய அற்புதமான வருஷம் அமைது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த தலையினே போன சில இந்த ஊதியர்லாம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்க போகுது உங்களுக்கு. நிலம் வீடுலாம் கொஞ்சம் வாங்கக்கூடிய காலகட்டம் ஆகும்போது அப்படி நிலம் வீடு வாங்குகின்ற பொழுது ஆவணங்களை மிக தெளிவாக சரி பார்த்து வாங்குவது சிறப்பு உங்களுக்கு. ஓகேங்களா? அவசரப்படாதீங்க. கம்மியான விலை கிடைக்கிறது அட்வான்ஸ் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க. ஆவணங்களை சரி பார்த்து முறையாக செய்யுங்க. அட்வான்ஸ் கொடுத்து பல வருஷம் வெயிட் பண்ணாதீங்க. இடம் பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒரு 10 நாள் 20 நாளே ஒரு மாதம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுங்க. அவங்களை சரி பார்த்து வாங்குவது சிறப்பு உங்களுக்கு. அவசரப்படாதீங்க. ஓகேங்களா? குடும்ப உறுப்பினர் கொஞ்சம் முடிவெடுங்க. எந்த செஞ்சாலும் வீட்டில் பெரியவங்கிட்டே, கணவன் மனைவிக்கிட்டே, அப்பா அம்மாட்டே, பசங்கள்கிட்டே கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சில சிக்கல்களை தவிர்க்க முடியும். அதனால் கொஞ்சம் ஒரு ஆலோசனை கொஞ்சம் காதில் வாங்குவது சிறப்பு. ஓகேங்களா? எதையும் நான் தான் பெரியவன், நான் தான் செய்யாதுங்க. பேசி முடிவெடுக்கும் போது சில நல்லது கிடையாதுலாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு சக்ஸஸாக பண்ண முடியும். பொதுவாக பெண்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள்லாம் கொஞ்சம் போராட்டம் நடந்து தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் மன போராட்டம் இருக்க தான் செய்யும். குழப்பங்கள்லாம் கொஞ்சம் இருந்தால் நீங்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. எல்லாம் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியாக செயல்படைய காலகட்டம் பெண்களுக்கு அமைது உங்களுக்கு. தெளிவான சிந்தனை இருக்கிறதால எதை செஞ்சாலும் தெளிவான இலக்கோடு தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய நபராக அந்த பெண்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு நீண்ட நாள் தள்ளி போன சில சுப காரியங்கள், பையனோட திருமணம் ஆகலாம், வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, கிரகம் நிறைய விஷயங்கள் எல்லாம் தள்ளி போயிருந்த அந்த சுப காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இந்த வருஷம் கடகத்தில் உள்ள பெண்களுக்கு அமைப்போது உங்களுக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த குடும்ப உறவினர்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய வரவும் நல்லாக போகுது, அந்த ஒற்றுமை அதிகரிக்க போகுது உங்களுக்கு. பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகாரம் காட்டாமல் அன்பாக பேசி பழகுங்க. அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி தேவையற்ற மன கஷ்டம் நீங்கள் ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு நிலைகள்லாம் உங்களுக்கு பெண்களுக்கு அமைய நல்ல ஒரு வாய்ப்பாய் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த பராபவ வருஷம் கடகத்து பெண்களுக்கு ஒரு அருமையான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய, ஒரு மனநிலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் அமையும் உங்களுக்கு. பொதுவாக மாணவர்கள் பார்த்து வச்சுக்கலாம், உங்களுடைய முன்னேற்றம்லாம் கொஞ்சம் தடையாக இருந்திருக்கும். அந்த தடை மனநிலைனா கொஞ்சம் முழுமையாக நீங்கள் போகுது. ஏன்னா சனி பகவான் ராசி விட்டு வந்துட்டார். அதனால் நீங்கிறதால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு. புது விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்ய போகிறீங்க. அதே மாதிரி கொஞ்சம் பாடங்கள் பண்ணுற கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது. உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சில மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. எல்லா விஷயம் கொஞ்சம் தடையின்றி இருக்கிறதால உங்களுடைய கல்வி சார்ந்த தடைகளை விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கல்வி சார்ந்து கிடைக்க போகுது கண்டிப்பாக. உங்களா நன்மைகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பரவ வருஷத்தில் கடகத்துக்கு இந்த புத்தாண்டு உங்களை ஒரு புதிய ஒரு முதிர்ச்சியை கொடுக்க போகுது. ஒரு அனுபவத்தையும் ஒரு முதிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அமைப்பது உங்களுக்கு. வாழ்க்கையில் சில நுட்பமான உண்மை என்ன ஏதுன்னு கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய
உணரக்கூடிய ஒரு பக்குவத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் கரோனா மனிதனில் இருந்து வந்த கொஞ்சம் மன கசப்புக்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு அந்யோன்யம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி தம்பதிக்கிட்டே கொஞ்சம் பரஸ்பர புரிதலும் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைவது உங்களுக்கு. தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த கொஞ்சம் பண வரவெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த பூர்வீக சொத்துக்கள் வழியாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தீரப்போது. அவங்க மூலம் வர வேண்டிய பணம் வர வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையதால் ஒரு நல்ல ஒரு நன்மையை பெறக்கூடிய அற்புதமான வருஷமாக அந்த பராபவ வருஷம் இந்த கடகத்தில் அமைது பயன்படுத்திக் கொள்ளக்கூடியது உங்கள் கையில். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தேவையற்ற ஆடம்பரமான வாழ்க்கையை ஆரம்ப செலவு கொஞ்சம் விட்டுருங்க. உங்களுக்கு சேமி கொஞ்சம் முதலிடம் கொடுங்க. அதே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் திட்டமிடுங்க. இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணணும். அந்த செலவு இந்த திட்டமிட்டு செய்கின்ற போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் அருமையாக உங்களுக்கு. வழிபாடு பார்த்தோன்னா நீங்கள் திங்கட்கிழமை வாரம் திங்கட்கிழமை இந்த அர்த்த நாரீஸ்வரரை வழிபட்டாலே உங்களுக்கு வாழ்க்கை சங்கடங்கள்லாம் நீங்கி ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வருடமாக ஒவ்வொரு நாளும் அமைப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த பராபவடம் அனைவருக்கும் பராபவோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.